அனைவருக்கும் வணக்கம். நேற்று சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த கூல் சுரேஷ்னு ஒருத்தர், அவர் பாவம் அவர் ஏதோ குழப்பத்தை நடத்துறதுக்காக ப்ரொமோஷனுக்காக அங்கங்கே தேட்டர் முன்னாடி நின்று போய் கொஞ்ச நேரம் கட்டிட்டு வர்ற பத்திரிகையாளர்களை பார்த்து சந்திச்சுட்டு மீடியா முன்னாடி பேசிட்டு வந்துடுவார். அவர் இன்னும் நிறைய யதார்த்தமாக நேற்று இல்லை அதுக்கு முன்னத்தினால போயிருக்காரு. போய் பேசிட்டு இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ்ன்னு சொல்லி ஒரு 2 பேர் இருப்பான். அதில் ஒருத்தன் அரக்காப்படி, ஒருத்தன் முக்காப்படி. இவனுக்கு 2 பேரும் போய் அந்த ஆள் பொழப்பை கெடுத்துட்டு அந்த ஆளை தூக்கி பேசுகிறேன்னு சொல்லி நினச்சி அந்த ஆளுக்கு அப்படி இந்த ஆளுக்கு இப்படி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அண்ணாக்கு ஓய்வு பிரிவு பாதுகாப்பு கொடுத்தது நாடறிந்த விஷயம். இவனுக்கு ஓய்வு புதுசாக அந்த ஆளை வச்சு உனக்கு ஒய்ப்பரு வரும், உனக்கு ஜட்டு பிரிவு வரும், நீ தான் அடுத்த இளைய தளபதி அப்படின்னு எல்லாம் சொல்லி அந்த ஆளை தூக்கி பேசுகிறான்னு நினச்சி அந்த முட்டாள் இவனை 2 பேரும் நம்மளை தூக்கி பேசுகிறான்னு நினச்சிட்டு நின்றுட்டுருக்கிறான். இது தெரியல, அந்த முட்டாளுக்கு தெரியல. இவனை 2 பேரும் தமிழக வெற்றி கழக தலைவரை விஜய் அண்ணா அவர்களை காக்கி பேசுகிறாங்கன்னு அந்த முட்டாளுக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தால் அந்த முட்டாளை இவங்களை சேர்த்திருக்க மாட்டான். அவன் ஒவ்வொரு பக்கம் போய் கத்துவான், வந்து தெளிவு காடு படத்தை போடு, இந்த மாதிரிலாம் பேசி கண்டென்ட் கொடுத்துட்டு அது மூலியமாக பாவம் ஏதாவது ஒரு படத்தில் ஹீரோவோ நடிக்க வாய்ப்பு கிடைக்குமோ என்னமோ, இல்லை நம்மளை ஒரு பெரிய ஆளுன்னு பின்பற்ற காமிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பாவம் அவங்க சுற்றிட்டு இருந்தான். இவனுக்கு 2 பேர் என்னென்னா 200, 50, 100, 1000 வேணாலும் கொடுப்பானுங்க. அது இல்லாமல் இவனை ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, ரோஸ்ட் பிரதர்ஸ்ன்னு சொல்லி. அந்த யூடியூப் சேனலில் இவனுக்கு யாரை பற்றி பேசுகிறானுங்களோ உண்மையை பூரா பொய்யா பேசுவானுங்க, பொய்யை பூரா உண்மையாக பேசுகிறானுங்க. இது தெரியாத முட்டாள்கள் அவனுக்கு என்னமோ பேசுகிறது உண்மையை நினச்சிட்டு இருக்கிறாங்க சில பேர். கூல் சுரேஷ், நீ நல்லாள் தான், ஆனால் அப்பப்போ முட்டாளாய்க்கிற. அவனுங்க உன்னை உயர்த்தி பேசவே இல்லை, ஒருபோதும் அது நடக்காது, பேசவும் மாட்டானுங்க. விஜய் அண்ணாவை தாக்கி பேசுகிறானுங்க, அதை நீ நல்லா புரிஞ்சுக்கணும். நீ நினச்சிக்கிற அவனுக்கு உன்னை உயர்த்தி பேசிட்டாங்க. கூடு கொஞ்சம் பார்த்துருடா, வெந்து தணிந்தது காடு, கூல் சுரேஷுக்கு ஊற்று காலுன்று வணங்கடா, கவனமாரு, பிள்ளைங்க எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்கோ, நீ தெரிஞ்சு போகணும். நன்றி.